நம்பிக்கையோடு அவரை உற்று நோக்கும் பொழுது இந்த திருச்சிலுவை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இந்த திருச்சிலுவை நம்முடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டே ஆக வேண்டும். திருச்சிலுவை இல்லாத ஆலயமே இருக்கக்கூடாது. ஆலயத்தின் மைய பகுதியில். Therefore, cross is not an option. It is the foundation. Cross is not an option. எனக்கு தேவை இருந்தால் நான் வைத்துக் கொள்வேன், இல்லை என்றால் எடுத்து விடுவேன். எப்பொழுதும் நம்முடைய கண்முன் இருக்கும். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த பெருவிழாவின் போதும் திருச்சிலுவை இருக்கும். ஏனென்றால் உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டியது, என்னுடைய மீட்பர் இதோ எனக்காக இப்பேற்பட்ட பாடுகளை பட்டிருக்கிறார். இவர்தான் உலகத்தின் மீட்பர். ஏனென்றால் இந்த ஒரு காட்சி மக்கள் கண்டே இருக்க மாட்டார்கள். இறைவனை கம்பீரமாக மாட்சியோடு எல்லோரும் பார்ப்பார்கள். அப்படிதான் எல்லோரும் இறைவனை பார்க்கிறார்கள். வேறு மதங்களிலும் மாட்சியாக இருப்பது, கம்பீரமாக இருப்பது. எந்த இடத்தில் இறைவன் இப்படி தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று தாயாம் திரு அவை திருச்சிலுவையின் மாட்சியின் விழாவை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் சொல்வார், மோசே பாம்பை உயர்த்தியது போல பாலை நிலத்தில் மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். யாரெல்லாம் அவரை உற்று நோக்குவார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவார்கள். நான் சிலுவையில் உயர்த்தப்பட்ட பொழுது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நேரமானது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவர் பால் ஈர்க்கும் நேரமாக இருக்கிறது. இந்த திருச்சிலுவையின் மகிமை நம்மை அந்த சிலுவையை உற்று நோக்க அழைக்கிறது. ஏனென்றால் அவரை உற்று நோக்குவோர் வாழ்வை பெறுவர். சிலுவையை உற்று நோக்கும் பொழுது நமக்கு மீட்பு பிறக்கிறது. ஒவ்வொரு பெரிய வெள்ளியின் போதும் இந்த திருச்சிலுவையை மக்களுக்கு காண்பித்து குருவானவர் சொல்வார், இதோ திரு சிலுவை மரம், இதன் மேல்தான் உலகத்தின் மீட்பர் தொங்கினார் என்று. வாருங்கள், அவரை நாம் ஆராதிப்போம் என்று நாம் பதில் கூறுவோம். இன்று இதோ திரு சிலுவை மரம், இதன் மேல்தான் நம் உலகத்தின் மீட்பு, நம்முடைய வாழ்வு, நம்முடைய மாட்சி, நம்முடைய வழி இதோ இங்கு தொங்குகிறது. யாரெல்லாம் அவரை உற்று நோக்குகிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம், வாழ்வு பிறக்கும். அந்த எண்ணத்தோடு இந்த திருபலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். தகுந்த விதத்தில் இந்த திருபலியை கொண்டாட தடையாகக்கூடிய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில்
ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம். நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கலை பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள். என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன். முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர். மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உணர்ந்தார். இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். ஆயினும் அவர்கள் உதடளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாய் இல்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை எல்லாம் மன்னித்தார். அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தையெல்லாம் அவர்களுக்கு எதிராக மூட்டவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, விண்ணுலகத்திலிருந்து இறங்கி வந்தவருள் மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணுலகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகத்திற்கு தண்டனை தீர்ப்புக்காக அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் ஆண்டவருடைய திரு சிலுவையின் மாட்சியின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக இந்த திருவிழா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சிலுவையை உற்று நோக்க நம்மை அழைக்கிறது. யாரெல்லாம் அந்த சிலுவையை உற்று நோக்குகிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவார்கள். நாம் சிலுவையை உற்று நோக்கும் நேரமெல்லாம் இறைவன் நமக்கு வாழ்வளிக்கும் நேரமாக இருக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கும் நேரமாக இருக்கிறது. நம்மில் அநேக ஆலயங்களுக்கு நாம் சென்றிருக்கலாம், எத்தனையோ ஆலயங்களுக்கு, இங்கு நம்முடைய பெங்களூரில் வெளியிடங்களில் எல்லா ஆலயங்களிலும் தவிர்க்க முடியாத ஒன்று என்று சொன்னால் ஆண்டவருடைய திருச்சிலுவை. நம்முடைய திருவழிபாடின் கோட்பாடை என்ன சொல்கிறது என்றால், ஆண்டவருடைய திருச்சிலுவையானது ஆலயத்தின் மைய பகுதியில் இருக்க வேண்டும், எல்லோரும் பார்க்கும்படியாக இருக்க வேண்டும். எதற்காக இந்த திருவழிபாட்டில் ஆலயத்தின் மைய பகுதியில், ஏதோ ஒரு மூலையில் அல்ல, சிலுவையை ஆலயத்தின் பின்னாடி வைப்பதல்ல, ஆலயத்தின் மைய பகுதியில் பெரிதாக அந்த ஆலயத்திலே இருக்கும் திருசுரூபங்களில் சிலுவைதான் பெரிதாக இருக்கிறது. எதற்காக? நம்முடைய கோட்பாடுகளே அதை சொல்கிறது. யாரெல்லாம் ஆலயத்துள் நுழைகிறார்களோ அவர்கள் அந்த சிலுவையின் தொங்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்க வேண்டும். அவரை பார்த்து நாம் நம்பும் பொழுது நாம் வாழ்வு பெறுகின்றோம். மோசே பாலை நிலத்தை பாம்பை தொங்கவிட்டார், அதை பார்த்தவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். இதோ நம்முடைய மீட்பு, நம்முடைய மீட்பர் சிலுவையின் மரத்தின் மேல் தொங்குகிறார். இவரை உற்று நோக்க தாயாம் திரு அவை என்று நம்மை அழைக்கிறது. ஒவ்வொரு திருபலியின் பவனியிலும் நம்முடைய ஆலயத்தில் நமக்கு ஆசீர்வாதம் என்று என்ன என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு திருபலியின் பவனியிலும் திருச்சிலுவையை கொண்டு வருகிறார்கள்.
நம்முடைய திருபலியின் பவனி அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். அநேக ஆலயங்களில் இருப்பதில்லை. நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிறும் அந்த பலியின் திருபவனி சிலுவையோடு தான் தொடங்குகிறது. நம்முடைய வாழ்வு ஒரு பவனியாக இருக்கிறது. இதைதான் அது குறிக்கிறது. எதை நோக்கிய பவனி? தந்தையாகிய இறைவனை நோக்கிய பவனி. இந்த திருச்சிலுவை எதை நமக்கு குறிக்கிறது என்று சொன்னால், இந்த பவனியில் நமக்கு வழி காட்டுவது ஆண்டவருடைய திருச்சிலுவை தான். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னால் அன்றி எவரும் தந்தையிடம் வர இயலாது. நமக்கும் தந்தைக்கும் பாலமாக இந்த திருச்சிலுவை அமைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்னும் இந்த பவனியில் திருச்சிலுவை தான் நமக்கு வழிகாட்டி. இந்த திருச்சிலுவை தான் நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. எப்பொழுதெல்லாம் அதை நாம் பார்க்கிறோமோ நம்மில் சக்தி பிறக்கிறது, மீட்பு பிறக்கிறது, ஒரு புது உற்சாகம் வர வேண்டும். சோர்வுக்குரிய அடையாளமே அல்ல. இன்று சிலுவையின் மாட்சியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிலுவையின் மாட்சியை கொண்டாடுகிறோம். ஏன் சிலுவையின் மாட்சி? நம்முடைய விழாக்களிலே நாம் பெரிதாக கொண்டாடுவது ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவை தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த உயிர்ப்பு என்பது ஒரு மிக பெரிய வேலை அல்ல. அனைத்தையும் படைத்தவருக்கு அவருடைய வாழ்நாளிலே அந்த உயிர்த்தெழுதலை அவர் நமக்கு காண்பித்து விட்டார். லாசரை உயிர்த்தெழ செய்தார். யாயிரனுடைய மகளை உயிர்த்தெழ செய்தார். அந்த கனானிய பெண் விதவை, அந்த பெண்ணுடைய மகனை ஆண்டவர் உயிர் கொடுத்து எழுப்பினார். இந்த உயிர்த்தெழுதல் ஆண்டவருடைய பார்வையில் இருந்து, நம்முடைய பார்வையில் மாட்சி, ஆண்டவருடைய பார்வையில் இருந்து ஒரு சாதாரணமானதுதான். இறைவனுக்கு ஒரு லேசான காரியம். உயிர்த்தெழுதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு கஷ்டமான காரியம் அல்ல, லேசான காரியம். ஆனால் எது மாட்சிக்குரியது என்று சொன்னால், கடவுள் தன்னையே தாழ்த்துவது, சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு இறைவன் தன்னை தாழ்த்துவதுதான் புதுமை. அதுதான் மாட்சி. சிலுவையை தவிர்த்து விட்டு நமக்காக அழும் இறைவனை, சிலுவையை தவிர்த்து விட்டு நமக்காக பாடுபடும் இறைவனை, சிலுவையை தவிர்த்து விட்டு நமக்காக நிர்வாணமாக இருக்கும் இறைவனை எங்கு பார்க்க முடியும்? இந்த சிலுவைதான் கடவுள் என்னை இத்துணை அளவுக்கு அன்பு செய்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்துகிறது. நாம் இறைவனுடைய அன்பின் முழுமையை சந்திப்பது இந்த சிலுவையின் அடியில் தான். சிலுவை அந்த பலியின் அடையாளமாக இருக்கிறது. இது உங்களுக்காக உடைக்கப்படும் என்னுடைய உடல் என்று சொன்னாரே, அதை மீண்டும் மீண்டுமாக நம் கண்முன் கொண்டு வரும் காட்சிதான் திருச்சிலுவை. இந்த சிலுவை தான் நமக்கு சொல்கிறது, உனக்காக பாடுபடும் இறைவன் ஒருவர் இருக்கிறார். உனக்காக எல்லா அவமானங்களையும் ஏற்கும் இறைவன் இருக்கிறார். உனக்காக எல்லா சொற்களையும், எல்லா பழி சொற்களையும் ஏற்றுக்கொண்ட இறைவன் இதோ இங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று. இன்று அந்த இறைவனை உற்று நோக்கும் பொழுதெல்லாம் நமக்கு வாழ்வு. ஒரு சிறிய கதை என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு அரசன் இருந்தான், மிகவும் பலசாலியான அரசன், பராக்கிரமி. அவனுடைய அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கும் வேறு அரசர்கள் எல்லாரும் அந்த அரசனை பார்த்தால் பயப்படுவார்கள். பெரிய அரசன், மாவீரன். ஆனால் அந்த அரசனுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகனுக்கு கூன் வளைந்து விடும் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு கூன் வளைந்து விட்டது. இந்த அரசனுக்கு அது ஒரு பெரிய வேதனை. நான் ஒரு பெரிய அரசன், என்னை பார்த்தால் அனைவரும் பயப்படுகிறார்கள், என்னுடைய ஆட்சியை போற்றுகின்றார்கள். ஆனால் நான் இறந்த பிறகு என்னுடைய மகனை பார்த்தால் இவர்கள் ஏளனம் செய்வார்களே. என்னுடைய மகனின் இந்த நிலைமையை பார்த்தால் இவர்கள் கேலி செய்வார்களே என்று ஒவ்வொரு நாளும் இந்த அரசனுக்கு அது ஒரு பெரிய வேதனையாக, துயரமாக மாறிவிட்டது. இப்படியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த அரசன் சிந்திக்கிறான், நான் ஒன்றை செய்வேன். அந்த
நாட்டில் இருக்கும் எல்லா சிற்பிகளையும், சிறந்த திறமை வாய்ந்த சிற்பிகள் அனைவரையும் ஒன்று சேர அழைக்கிறான். அழைத்துவிட்டு அந்த சிற்பிகளுக்கு சொல்கிறான், நீங்கள் என்னுடைய மகனின் ஒரு சிலையை செய்ய வேண்டும், ஒரு சிலையை வடிக்க வேண்டும், என்னுடைய மகன் போலவே இருக்க வேண்டும், தத்ரூபமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த சிலைக்கு கூன் இருக்கக்கூடாது, நிமிர்ந்து கம்பீரமாக நிற்கும் சிலையாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சிலையை எனக்கு நீங்கள் வடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எல்லா சிற்பிகளும் சேர்ந்து ஒரு அற்புதமான சிலையை, என்னுடைய மகனை போலவே, ஆனால் அந்த சிலைக்கு ஒரு கம்பீரம், ஒரு ராஜனை பார்க்கும் பொழுது வரும் அந்த பயம், அந்த சிலையை பார்க்கும் பொழுது அப்படியாக அற்புதமாக வடித்தார்கள். அந்த அரசன் சொன்னான், இதை கொண்டு போய் நம்முடைய அரசு தோட்டத்தில் வையுங்கள், எங்கு என்னுடைய மகன் நடக்கிறான் அந்த இடத்தில் வையுங்கள். இவனுக்கோ கூணு, எப்பொழுதும் நிலத்தை பார்த்துதான் நடக்க வேண்டும். அன்று இவன் நடந்து கொண்டு போகிறான், ஏதோ ஒன்று அங்கு கட்டி வைத்திருக்கிறார்கள், அதன் மேல்தான் அந்த சிலை இருக்கிறது. ஏதோ கட்டி வைத்திருக்கிறார்களே என்று பார்த்து அவன் கஷ்டப்பட்டு நிமிர்ந்து பார்க்கும் பொழுது இந்த சிலையை பார்க்கிறான். தன்னுடைய சிலை நிமிர்ந்து கம்பீரமாக நிற்பது, அதை பார்த்தவுடன் இவனுக்கு பேர் அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியில் சிறிது எழுந்து நின்று விடுகிறான். சிறிதாக ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டத்தில் அவன் நடந்து கொண்டு போகும் பொழுது அந்த சிலையை பார்க்கும் பொழுது அவனுக்கு அதிர்ச்சி, மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நிமிருகிறான், ஒவ்வொரு நாளும் நிமிருகிறான். கடைசியில் அந்த சிலையை போலவே அவனும் கம்பீரமாக நிற்கிறான். ஒவ்வொரு முறை நாம் ஆலயத்திற்கு வரும் பொழுதும் துவண்டு போயிருக்கும் நம்முடைய வாழ்க்கையை, சிலுவையை பார்த்தால் நிமிர வேண்டும், உயர வேண்டும். வாடி போயிருக்கும் நம்முடைய உள்ளங்கள் இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது மலர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா துன்பங்களையும், புனித பேதுரு சொல்வார், என்னுடைய எல்லா பாவங்களையும் துன்பங்களையும் அவர் சிலுவையின் மேல் ஏற்றுக்கொண்டார், அவர் காயங்களால் நாம் சுகமானோம் என்று சொல்லி. என்னுடைய எல்லா துன்பங்களையும் அவர் சிலுவை மேல் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் எப்படி அந்த சிலுவை நமக்கு நோவை கொடுக்கும்? அநேகர் நம்மில் நினைக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள் வீட்டில் சிலுவை வைத்தால் கஷ்டம் வரும். அவர் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டாரே. இந்த 2000 ஆண்டுகளாக சிலுவை நமக்கு ஆசீர்வாதமாகத்தானே இருந்திருக்கிறது. நமக்கு கஷ்டங்களை அது கொடுக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆலயங்களின் உச்சியில் ஏன் சிலுவை இருக்க வேண்டும்? இந்த சிலுவையை தாங்கி இருக்கும் நம்முடைய ஆலயங்கள் செழிப்பாகத்தானே இருக்கிறது. எந்த ஆலயங்கள் வீழ்ந்து விட்டது சிலுவை வைத்ததற்காக? எல்லா இடத்திலும் பெரிய சிலுவை இங்குதான் இருக்கிறது. நம்முடைய ஆலயங்கள் செழிப்பாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக ஆசீர்வாதங்களை மட்டுமே ஆண்டவர் சிலுவையிலிருந்து கொடுத்திருக்கிறார். நமக்கு துன்பத்தை அல்ல, நம்முடைய துன்பத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். நம்முடைய அவமானங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். நம்முடைய சாவை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். இதை உற்று நோக்கும் பொழுது நமக்கு வாழ்வு மட்டும்தான். இதை உற்று நோக்கும் பொழுது நாம் எங்கு குனிந்து நிற்கிறோமோ அங்கு நிமிர்ந்து நிற்போம். தலை வணங்கி நிற்கும் நாம் தலை நிமிர்ந்து நிற்போம். ஆனால் அவரை நம்பிக்கையோடு நாம் பார்க்க வேண்டும். நம்பிக்கையோடு அவரை உற்று நோக்கும் பொழுது இந்த திருச்சிலுவை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இந்த திருச்சிலுவை நம்முடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டே ஆக வேண்டும். திருச்சிலுவை இல்லாத ஆலயமே இருக்கக்கூடாது. ஆலயத்தின் மைய பகுதியில். Therefore, cross is not an option. It is the foundation. Cross is not an option. எனக்கு தேவை இருந்தால் நான் வைத்துக் கொள்வேன், இல்லை என்றால் எடுத்து விடுவேன். எப்பொழுதும் நம்முடைய கண்முன் இருக்கும். ஆண்டவருடைய உயிர் தெழுந்த பெருவிழாவின் போதும் திருச்சிலுவை இருக்கும். ஏனென்றால் உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டியது, என்னுடைய மீட்பர் இதோ எனக்காக இப்பேற்பட்ட பாடுகளை பட்டிருக்கிறார். இவர்தான் உலகத்தின் மீட்பர். ஏனென்றால் இந்த ஒரு காட்சி மக்கள் கண்டே இருக்க மாட்டார்கள். இறைவனை கம்பீரமாக மாட்சியோடு எல்லோரும் பார்ப்பார்கள்.
அப்படிதான் எல்லோரும் இறைவனை பார்க்கிறார்கள். வேறு மதங்களிலும் மாட்சியாக இருப்பது, கம்பீரமாக இருப்பது. எந்த இடத்தில் இறைவன் இப்படி காயங்களோடு குருதி ஒழுக நமக்காக துயரப்பட்டு கொண்டிருப்பார்? சிலுவையை நாம் தவிர்த்து விட்டால் இறைவனுடைய அன்பு நமக்கு புரியாது. சிலுவையை தவிர்த்து விட்டால் நமக்கு ஆசீர்வாதமே கிடையாது. அதை உற்று நோக்குபவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் மீண்டுமாக இந்த திருச்சிலுவையின் விழா அந்த சிலுவையை உற்று நோக்க நம்மை அழைக்கிறது. பயமே வேண்டாம். நம்முடைய இல்லங்களில் சிலுவை இருந்தால் என்னுடைய இல்லத்தில் துன்பம் வரும் என்று பயமே வேண்டாம். அது விசுவாசமே அல்ல. எப்படி நம்மால் சொல்ல முடியும்? எப்படி நம்மால் சொல்ல முடியும்? இதுதான் நான் எங்கு போய் சேர வேண்டும் என்று எனக்கு வழிகாட்டுகிறது. அந்த சிலுவையை பார்த்து விட்டால், அந்த சிலுவையை நாம் நோக்கிவிட்டால் எங்கு நாம் போகிறோம், நான் எங்கு போய் செல்ல வேண்டும் என்பது நமக்கு தெரிந்துவிடும். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வருடம் முதல் கொடிக்கு நான் வேளை நகருக்கு சென்றிருந்தேன், வேளாங்கண்ணிக்கு. அப்பொழுது உங்களுக்கு தெரியும், லட்சக்கணக்கான மக்கள் நாகப்பட்டினத்திலேயே எல்லா வண்டிகளையும் டைவர்ட் செய்து விட்டார்கள். நான் தான் கார் ஓட்டிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு அள்ளி பக்கம் திருப்பி விட்டாங்க, ஒரு வில்லேஜ். அது உள்ள ஓட்டினே இருக்கிறோம். வேறு ஃபாதர்ஸ்கள், குருக்கள் கேட்கிறார்கள், சரியான வழியில போயின்னுக்கிறியா, சரியான வழியில போயின்னுக்கிறியா? அப்படி போய்கொண்டே இருந்த பொழுது ஏதோ ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் போய்கொண்டிருக்கிறது. வேளாங்கண்ணி சுற்றுப்புறம் தான் இருக்க வேண்டும். நான் அந்த காரை ஓட்டிக்கொண்டே இருந்த பொழுது தூரத்தில் ஆலயத்தின் சிலுவையை பார்த்து விட்டேன். எல்லா குருக்களுக்கும் சொன்னது, சிலுவை தெரியுது, அதனுடைய அர்த்தம் என்ன, நான் எங்கு போய் சேர வேண்டும் என்பது நமக்கு தெரிந்து விட்டது. சிலுவை தெரிகிறது. ஆலயத்தின் கோபுரத்தில் அதற்காகத்தான் வைக்கிறோம். நாம் எங்கோ இருந்தாலும் அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது நான் போய் சேரும் இடம் எனக்கு தெரியும். அந்த சிலுவையை பார்த்தவுடன் நான் சொன்னது, ஆலயத்தினுடைய சிலுவை தெரிகிறது, மாதா கோயிலுடைய சிலுவை தெரியுது. சிலுவை நமக்கு தெரிந்தால் நான் எங்கு போய் சேர வேண்டும் என்பது தெரியும். அந்த சிலுவை நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது, நான் சரியான வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறேன், சரியானவரை தான் நோக்கி என்னுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது என்று. அந்த சிலுவையை தவிர்த்து விட்டால் நம்முடைய பயணத்தின் நோக்கம் போய்விடும். அந்த சிலுவையை தவிர்த்து விட்டால் நாம் எங்கு போய் சேர வேண்டும், யாரை அடைய வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுவோம். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை நீங்கள் பின் செல்ல வேண்டுமா, உடைய சிலுவையை சுமந்து என்னை பின் செல்லுங்கள் என்று. இந்த திருவிழாவின் போது இந்த சிலுவை அவமானத்தின் சின்னமே அல்ல. அந்த அவமானங்களை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அந்த அவமானங்களை தான் அவர் ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். நமக்கு நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு அதை வாழ்வாக கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த திருசிலுவையை உற்று நோக்கும் நம் அனைவருக்கும் வாழ்வு மட்டும்தான் கிடைக்கும், ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைக்கும். 2000 ஆண்டுகளாக இந்த திருசிலுவை தான் நம்முடைய அடையாளம், நம்முடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இனி வரும் நாட்களிலும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை என்னும் பவனியில் இந்த திருசிலுவை தான் முன்னே செல்கிறது. சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால். தொடர்ந்து அந்த சிலுவையை பார்த்து கொண்டே செல்ல வேண்டும். நேற்றைய தினம் இந்த பாடலை ஆங்கிலத்தில் பாடினார்கள். The cross before me, the world behind me. அந்த பாடலை பாடிக்கொண்டு இறுதி பாடல், அந்த பாடலை பாடிக்கொண்டு நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரே சிரிப்பு. ஏனென்றால் என்னுடைய முன்பும் சிலுவை தான் இருக்கிறது, என்னுடைய பின்பும் சிலுவை தான் இருக்கிறது. குருவானவர் போகும் பொழுது பவனியில் முன்னே சிலுவை தான் இருக்கிறது, பின்னே ஆண்டவரும் சிலுவை. நான் உள்ளத்தில் நினைத்துக் கொண்டேன், என்னுடைய முன்பும் சிலுவை தான், என்னுடைய பின்பும் சிலுவை. பவனியின் முன்னும் பின்னும் அவர்தான் நம்மை தாங்கி செல்கிறார், அவர்தான் வழிகாட்டியாக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க நம்மேலும் எப்பொழுதும் இருக்கிறார். அந்த இறைவனுடைய ஆசீர் நம்மேல் இருப்பதாக சிலுவையின் மாட்சி
நம்மை ஆட்கொள்வதாக. ஒவ்வொரு முறை இந்த திருச்சிலுவையை பார்க்கும் பொழுது கோணல் மாணலாக நம்முடைய வாழ்க்கை நிமிர்ந்து நிற்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் திருச்சிலுவையை பார்க்கும் பொழுது உயர வேண்டும். அந்த திருச்சிலுவையை பார்க்கும் பொழுது நமக்கு புது விசுவாசம், புது நம்பிக்கை பிறக்க வேண்டும். இந்த சிலுவை நம்முடைய நித்திய வாழ்வின் அடையாளம், நம்முடைய மீட்பின் அடையாளம். ஆகையால் தான் நம்முடைய கத்தோலிக்க மரபில் மரித்தாலும் திருச்சிலுவையை நாம் வரைகிறோம். ஏன்? அந்த திருச்சிலுவை நம்முடைய நித்திய வாழ்வின் அடையாளமாக இருக்கிறது. அந்த இறைவன் எப்பொழுதெல்லாம் இந்த திருச்சிலுவையை நாம் உற்று நோக்குகிறோமோ நமக்கு ஆசீர்வாதமாக, வாழ்வாக, வழியாக, ஒளியாக இருக்கட்டும் என்று இந்த திருவலியில் ஜெபிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிலுவையில் தொங்கும் இறைவன் எப்பொழுதும் நமக்காக தந்தையிடம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். நமக்காக அவர் தந்தையிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவின் திருக்கரங்களில் நம்முடைய ஜெபங்களை இப்பொழுது ஒப்புக் கொடுப்போம். உங்கள் பதில் ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, திரு அவையின் திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரும் உமது இரக்கத்தையும் மன்னிப்பின் மாண்பையும் உணர்ந்தவர்களாய் சாட்சிய வாழ்வு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளே உருவான இறைவா, புனித அன்னை தெரசால் போல் நற்கருணையில் வீற்றிருக்கும் உம்மீது அளவில்லா அன்பும் நம்பிக்கையும் கொண்டு தன்னலமற்ற சேவையில் அவரை போல் எமக்கு அடுத்திருப்பவர்களுக்கு பணிவிடை செய்து வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆதரித்து ஆளும் இறைவா, கைவிடப்பட்ட சிறார், நோயாளர், வயதானவர்கள், உணவு அல்லது வேலையின்றி இருப்போர், வீடு அற்றவர், கைதிகள், அகதிகள், புலம்பெயர்ந்தோர், இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டோர் என உதவி தேவைப்படும் அனைவரும் உம்மேல் தளராது நம்பிக்கையுள்ளவர்களாக நல்வாழ்வு பெற வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் உள்ள இறைவா, எங்கள் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களிலும் ஆரோக்கியமும் நட்புறவும் சமாதானமும் ஒற்றுமையும் ஓங்கி வளர்ந்திட வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இந்த திரு சிலுவை நம்முடைய குடும்பங்களில் புது நம்பிக்கையை வளர்க்கட்டும். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். இந்த திரு சிலுவையின் பெருவிழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கும் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய சிலுவைகளை மட்டுமல்ல, பிறர் தங்கள் சிலுவைகளை சுமக்க நம்மாலான உதவி செய்திட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். நம்முடைய பங்கின் விழாவை நாம் இந்த மாதத்தின் இறுதியில் கொண்டாடவிருக்கிறோம். நவ நாட்கள் பங்கின் பெருவிழாவானது ஆண்டவருடைய ஆசீரோடும் அவருடைய வழிகாட்டுதலோடும் சிறப்பாக நடைபெற நம்முடைய பங்கை இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம்.
நம்முடைய ஜெபங்களுக்காக அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பை உருவான இறைவா, நீர் உலகை எத்துணை அளவுக்கு அன்பு செய்தீர். அந்த அன்பின் பொருட்டு உம்முடைய ஒரே திருமகனை எங்களுக்காக அனுப்பினீர். அவர் தம்மையே சிலுவையில் தாழ்த்தினார். அந்த சிலுவையின் மாட்சியை உணர, அந்த சிலுவையின் ஒளியை எங்களுடைய உள்ளங்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ள, அந்த சிலுவையில் எப்பொழுதும் நாங்கள் இறைவனையே காண்கிறோம், அவர் தரும் வாழ்வையே நாங்கள் பெறுகிறோம் என்பதை உணர அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.